ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கடற்கரை ஓரமா அகத்தி அப்படின்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டுல ஒரு பெரிய சிற்பக்கூடமும் இருந்தது. அந்த சிற்பக்கூடத்துல நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு வந்தாங்க. அதுல ஒரு மாணவனோட பேரு நந்தன். இந்த நந்தன்கிற மாணவனுக்கு சிற்பக்கலை மேல ஓரளவுக்கு ஆர்வம் இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் அந்த சிற்பக்கூடத்திலேயே இருக்க வேண்டியதை நினைச்சு ரொம்பவே வெறுப்பா சலிப்பா இருந்தது. ஆனா என்ன பண்றது, ஏதாவது ஒரு கலையாவது அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி அவனோட அப்பா பக்கத்து தீவுல இருந்து அவனை இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கிறாரு. அதனால வேற வழி இல்லாம ஒரு மாதிரியான சலிப்போடையே சிற்பக்கலைய படிச்சுட்டு வந்தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவன் கடற்கரைக்கு போனப்போ ரொம்ப பெரிய ஒரு கப்பல் அந்த கடற்கரையில நிக்கிறத பார்த்தான். இது வரைக்கும் அவனும் எத்தனையோ தடவை கடற்கரைக்கு போயிருக்கிறான். ஆனா இந்த மாதிரியான ஒரு கப்பலை அவன் பார்த்ததே கிடையாது. அதனால அந்த கப்பலுக்குள்ள ஏறி அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். வழக்கமா அவன் பாக்குற கப்பலை விட அந்த கப்பல் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அந்த கப்பலுக்குள்ள ரகசியமான சில அறைகள் எல்லாம் கூட இருந்தது. சரி, என்னவா வேணாலும் இருந்துட்டு போகுது, நம்ம முதல்ல கப்பலை விட்டு கீழே இறங்குவோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் வெளியே வந்த சமயத்துலதான் அந்த கப்பல் நங்கூரம் எடுக்கப்பட்டு தன்னுடைய பயணத்துக்கு தயாராயிருச்சு அப்படிங்கறது அவனுக்கு புரிஞ்சுது. ஐயோ, வெளியால் நான் ஒருத்தன் இங்க இருக்கிறேன், கொஞ்சம் கப்பலை நிறுத்துங்க அப்படின்னு கத்துனான் நந்தன். அந்த சத்தத்தை கேட்டு அவன் முன்னாடி வந்து நின்னா ஆஜானு பாகுவா ஒருத்தன். இப்போதான் நந்தனுக்கு புரிஞ்சுது அந்த கப்பல் சாதாரண கப்பல் கிடையாது, கடற்கொள்ளையர்களுடைய கப்பல் அப்படின்னு. அவனுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம உள்ள வந்துட்டேன், நான் கண்டிப்பா உங்களை பத்தி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், என்னை இறக்கி விடுங்க அப்படின்னு கெஞ்சினான். ஆனா அந்த கடற்கொள்ளையர்கள் யாரும் இவனை விடுறதா இல்லை. அந்த கப்பல் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்துச்சு. இப்படியாக நந்தன் அந்த கடற்கொள்ளையர்கள்னு பிரயாணிச்சிட்டு இருந்த கப்பல் திடீர்னு ஒரு பெரிய சுழல்ல சிக்குச்சு. அலைக்கழிக்கப்பட்டு தடுமாறி வேறு ஒரு நாட்டுடைய எல்கையில போய் நின்னுச்சு. அந்த நாட்டுடைய எல்கையில கப்பல் போய் நின்னதும் தான் தாமதம். அந்த நாட்டுடைய காவலர்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த கப்பலுக்குள்ள வேக வேகமா வந்தாங்க. கண்ணுல பட்ட கடற்கொள்ளையர்கள் அவங்களோட சேர்ந்து வந்த நந்தன் எல்லாரையுமா சேர்த்து கைது பண்ணி அரசன் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாங்க. இந்த கடற்கொள்ளையர்கள்லாம் லேசுப்பட்டவங்க இல்லைங்க. அதனாலேயே அந்த காலத்துல அவங்க எல்லாம் பிடிபட்டாங்கன்னா கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. அந்த அரசனும் அந்த கடற்கொள்ளையர்கள் எல்லாருக்கும் நந்தனுக்கும் சேர்த்து மரண தண்டனைய கொடுத்தாரு. நந்தன் பயங்கரமா அழ ஆரம்பிச்சிட்டான். அரசர்கிட்ட மன்றாடுனான். நான் ஒன்னும் இந்த கடற்கொள்ளையர்கள்ல ஒருத்தன் கிடையாது, வேற ஒரு தீவை சேர்ந்தவன், அகத்திங்கிற நாட்டுக்கு சிற்பக்கலை படிக்கிறதுக்காக வந்தவன், தெரியாம அந்த கப்பல்ல ஏறி இப்படி மாட்டிக்கிட்டேன், என்னை எப்படியாவது விட்டுருங்க அப்படின்னு சொன்னான். ஆனா அவன் பக்கத்துல நின்ன கடற்கொள்ளையர்களோ அதை மொத்தமா மறுத்தாங்க. அரசே அரசே, அவனை நம்பாதீங்க, அவனும் எங்கள ஒருத்தன் தான், இப்ப ஏதோ போய் சொல்லிட்டு தப்பிச்சு போலான்னு பாக்குறான் போல அப்படின்னு சொன்னாங்க. அரசருக்கு இப்ப என்ன செய்யறதுனே தெரியல. நான் உங்க யாரையும் நம்புறதா இல்ல, இன்னும் 3 மாசத்துல உங்க எல்லாருடைய தலையும் துண்டிக்கப்படும், அது வரைக்கும் போய் சிறைச்சாலையில இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் கடுமையான காவல் கொண்ட ஒரு சிறைச்சாலைக்கு அனுப்பி வச்சாரு. நந்தனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி போச்சு. தெரியாம இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் அழ ஆரம்பிச்சான். இந்த நிலைமையில தான் சிறைச்சாலையில வேலை பார்க்குற ஒரு காவலருக்கு நந்தன் மேல இரக்கம் பிறந்தது. ஏன் தம்பி, அரசர்கிட்ட உன்னை நிரூபிச்சுக்கிறதுக்கு உன்கிட்ட ஒரு சின்ன ஆதாரம் கூட இல்லையா அப்படின்னு கேட்டாரு. ஐயா, நான் என்ன பண்றது, சிற்பிங்கிறதுக்காக கையில உளியையும் கல்லையும் தூக்கிட்டேயே அலைய முடியும் அப்படின்னு பதில் சொன்னான் நந்தன். அந்த காவலாளி யோசிச்சு பார்த்தாரு. சரி தம்பி, நானே உனக்கு உளி கொண்டு வந்து தரேன், இங்கேயே ஏதாவது ஒரு சிற்பத்தை செதுக்கு, ஒருவேளை உண்மையாவே உனக்கு சிற்பம் செதுக்க தெரிஞ்சிருச்சுன்னா அரசரை கூப்பிட்டு நம்ம உன்னை பத்தி ஏதாவது ஒரு 4 வார்த்தை நல்லதா சொல்லலாம் இல்லையா அப்படின்னு சொன்னாரு. அவனுக்கும் அது ஒரு நல்ல யோசனையா பட்டது. கூடிய சீக்கிரமே அந்த காவலாளி மூலமா ஒரு உளிய வாங்கிட்டான். அந்த காலத்து சிறைகள் எல்லாம் படுக்கிறதுக்குன்னு கல்லால ஒரு திண்டு போட்டிருப்பாங்கல்ல, அந்த திண்டுலயே தன்னுடைய சிற்பத்தை செதுக்கலான்னு முடிவும் செஞ்சான். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இவன் ரொம்ப ஈடுபாட்டோடலாம் சிற்பக்கலையை கத்துக்கலன்னு சொல்லி. அதனால அவனுக்கு ஆரம்பத்துல செதுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. ஆனா பாடம் கத்துக்கும் போது தன்னுடைய தலைமை சிற்பி சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகப்படுத்தி பார்த்து ராத்திரி பகல்னு தூங்காம ஒரு சிற்பத்தை செதுக்கிட்டு இருந்தான். அவனுடைய தண்டனைக்கான நாளும் வந்தது. பொதுவா மரண தண்டனை கைதிகள் கிட்ட தண்டனையை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி உனக்கு கடைசி ஆசை ஏதாவது இருக்கான்னு கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி நந்தன் கிட்டையும் உனக்கு ஏதாவது கடைசி ஆசை இருக்கா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசை மட்டும் இருக்கு, நான் இத்தனை நாள் வாழ்ந்த இந்த சிறைச்சாலையில அரசருக்காக நான் ஒரு பரிசு தயாராக்கி வச்சிருக்கேன், அந்த பரிசை எடுத்து கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால அரசரே அதை பார்வையிடுறதுக்காக இங்க வரணும்னு கெஞ்சி கேட்கிறேன் அப்படின்னு பதில் சொன்னான் நந்தன். மரண தண்டனை நிறைவேற்றப்படுற கைதி இல்லையா, அதனால அரசரும் ஒத்துக்கிட்டு அத்தனை நாட்கள் அவன் இருந்த அந்த சிறையுடைய அறையை பார்வையிடுறதுக்காக வந்தாரு. அரசருக்கு எதிர்த்தா போல சிற்பம் இருந்த அந்த திண்டை மறைச்சுக்கிட்டு நின்னான் நந்தன். எனக்கு ஏதோ பரிசு கொடுக்கணும்னு சொன்னியாமே,
என்ன பரிசு அப்படின்னு அரசர் கேட்க, அவன் நின்ன இடத்துல இருந்து கொஞ்சம் விலகி அந்த சிற்பத்தை காட்டினான். அந்த சிற்பத்துல ராஜமாதாவுடைய முகம். அரசருக்கு அதை பார்த்த உடனே அப்படியே புல்லரிச்சு போச்சு. அப்படின்னா உண்மையாவே நீ கடற்கொள்ளையன் கிடையாதா, சிற்பியா அப்படின்னு ஆச்சரியப்பட்டாரு. அவன் அந்த இடத்துல இருந்து விடுவித்து எந்த ஒரு தவறும் செய்யாம அத்தனை நாட்கள் சிறையில இருந்ததுக்கு இழப்பீடா ஒரு தொகையையும் கொடுத்து அவனுடைய நாட்டுக்கே திருப்பி அனுப்பியும் வச்சாரு அந்த அரசர். இன்னைக்கு இந்த கதையில நம்ம பார்த்த மாதிரி தாங்க, ஆபத்துல நமக்கு யார் உதவுறாங்களோ இல்லையோ நம்ம கற்ற கல்வி கை கொடுக்கும். இதுல கல்வின்னு நான் சொல்றது பாட புத்தகங்கள்ல படிக்கிற பாடங்களையும் வாங்குற பட்டங்களையும் மட்டும் இல்லை. நம்ம கத்துக்கிற எல்லா கலைகள், நம்ம கத்துக்கிற எல்லா தொழில்களுமே கல்வியில தான் அடங்கும். நம்ம நேரத்தையும் நம்ம உழைப்பையும் போட்டு நம்ம கத்துக்கிற அந்த கல்வி தான் நம்முடைய ஆபத்து காலத்துல நமக்கு உற்ற நண்பனாக இருந்து கை கொடுக்கும்.